அரசு மாளிகையிலிருந்து வாடகை வீட்டில் கால் பதித்த கேரள முன்னாள் சிஎம். கேரள அரசியல்ல இப்படி ஒரு திருப்பத்தை யாரும் எதிர்பார்க்கல. கேரள மாநிலத்துல நடந்து முடிந்த இந்த தேர்தல்ல சிபிஎம் கூட்டணி பார்த்தீங்கன்னா வெறும் 35 இடங்கள்ல மட்டுமே வென்றிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கூட்டணி 102 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது ஒட்டுமொத்த கேரள மக்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. இதனால கடந்த 10 ஆண்டுகளா கேரள மாநிலத்தை ஆட்சி செய்து வந்த பினராயி விஜயன் அவர் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்த அரசு இல்லமான கிளிப் ஹவுஸ் காலி செய்திருக்காரு. காங்கிரஸ் கட்சி கேரளாவில் ஆட்சி அமைக்க இருக்கிறதால அரசு இல்லத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. டெல்லியில நடந்த போலிட் பீரோ கூட்டத்துல கலந்துகிட்டதுக்கு அப்புறமா நேரா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அவருடைய வாடகை வீட்டிற்கு தான் போயிருந்திருக்காரு. அவரோட சேர்த்து அவருடைய மனைவியான கமலா ஆகியோரும் இருந்திருக்காங்க. மேலும் பினராயி விஜயனுடைய மகளான வீணா விஜயன், மருமகனான முகமது ரியாஸ், முன்னாள் அமைச்சர் சிவன்குட்டி ஆகியோரும் பினராயி விஜயன் அவரை வரவேற்றிருந்திருக்காரு. சோ இவர் எதுக்காக வாடகை வீட்டை சூஸ் பண்ணிருக்காருன்னா இவர் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிக்கு ஏதுவான இடம் வசதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாடகை வீட்டை தேர்ந்தெடுத்ததா சொல்லப்படுது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், எம்சிஆ பியர் கார்டன் கிளப்.